இந்த அம்மா வந்து விஷ்ணு மகாலட்சுமியோட அவதாரம் சொல்கிறாங்க. பட் ஆர் தே ஸோ அப்படின்னு வந்து ரிஷிகளுக்குள்ள சரி டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ரிஷிகளும் தங்களை தாங்களே ராமர் மாதிரி மாற்றிக்கிறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு சவ வலிமை இருக்குல்ல, எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் ஒரு ஒரு காட்டில் இவங்க சீத்தை எங்கேயோ போயிட்டு ஏதோ பூவெல்லாம் பறிச்சுட்டு வரான். அப்போ ரியல் ராமரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ராமருக்கும் தெரியுதான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. சீதை அங்கேருந்து வரலாம். வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 100 விதமான ராமர்கள் கூட நடந்து வரலாம். வந்துட்டு அவங்களெல்லாம் பார்க்க கூட பார்க்கலையா, நிஜமான ராமர் அதே மாதிரி 1 among the 100 இருக்கும்போது அவர் எதிர்க்க கிட்ட மாத்திரம் வந்துட்டு தலையை குனிஞ்சாங்க. புரியுதா? ஏன்னா டவுட்டே கிடையாது, உள்ள வந்து அது மலர் வந்து அவேர்னஸ் வந்து உள்ள தெளிவையும் கொடுத்து இந்த ஃபோன்லியை நிறுத்தி அரெஸ்ட் பண்ணி இது பண்ணும்பொழுது ரியாலிட்டி அது வந்து சந்தேகம் மாதிரி தெரியும். புரியுதுங்க? உண்மையான ராமன். அப்புறம் அவங்கெல்லாம் வெட்கப்பட்டாங்க சில விஷயங்களும். அந்த மாதிரி மனம் வந்து என்ன ஆகிடும்னா நிறைய சக்கராதிபதி மாதிரி சக்கரவர்த்தி மாதிரி பரம்பொருள் அம்சம் வந்து தொடங்க ஆரம்பித்த உடனே இந்த பேக்கெல்லாம் வந்து ஒளி இழந்து இது இழந்து இல்லவே இல்லை, அவைகளுக்கு எல்லாமே போயிடும். இதே ஏக வஸ்து எல்லாமே ஜொலிச்சுன்றது தெரியும். கம்ப்ளீட் ஹோம் கமிங், கம்ப்ளீட் ரிட்டர்ன். பார்த்து வாங்க. புரியுதா? ஃபைனலி செட்டில்ஸ் ஆகும். எல்லா முடிச்சுக்களும் ஹிருதய கிரந்திகள்லாம் அருந்து விழுந்து உணர்ந்துடும். எப்பவுமே ஒவ்வொரு புக்கு பார்த்தாலும் அந்த மைண்டுன்னு பார்த்தாலும் டக்குன்னு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வில் பவர் இருக்காது. வில் பவரில் நான் வீக்காக இருக்கேன். மைண்டு எந்த புக்குனாலும் மைண்டு ஸ்பிரிச்சுவலாக எந்த குருக்கு யாருன்னு சொன்னாலும் டக்குன்னு தமிழ் நாலேஜுக்கு மைண்டு அலைப்பாயும் மனம் அலையற்ற மனம் அப்படின்னு டைட்டில். அது அப்படியே அப்பாட கட்சிபுரம் ஒன்று அது அப்படியே கரெக்டு மனசு ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி மனசுக்கு நல்லா இருக்காது, மனசுக்கு அதை ஒழிக்கிற விதங்கள் எதுவுமே நல்லா இருக்காது. ஆனா வந்து ஏதோ ஒரு அதை தாண்டிய ஒரு இது இருக்கு, அமைப்பு இருக்கு. புரியுதா? ஏதோ ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து நேர பிடிச்சிக்குது. ஏன்னா நீங்க வந்து ஏதோ அதோட பூர்வ வாசனைகள்லாம் இருக்கும். அதனாலதான் அந்த புஸ்தகம் தட்டுப்படுறது, அதுல இருக்கிறது விளங்குறது, அது மேல நாட்டம் வருது. அந்த டைமுக்கு தான் இதுவும் வரும். அந்த டைம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது பிராரப்தம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது இருக்கும். எங்கேயோ பிஸியா ஏதோ ஒரு பணத்துக்கோ ஏதோ எண்ணத்துக்கோ அலைய வச்சுட்டு இருக்கும். அந்த டைமை ஒதுக்கி இந்த சைடு அது பார்க்கணும். சொல்லும்போது அது வந்து ஒரு தேரி ஒரு இது மாதிரி, இது கோனார் கைடு மாதிரி அப்படிதான். நான் படிச்சு வெரி ஃபர்ஸ்ட் பிலாசபி புக்கோ ஸ்பிரிச்சுவல் புக்கோ ரமண மகர்ஷி தான். அது படிக்கும்போது ஐ நியூ this is truth, something else, this is truth what he is telling. அதுக்கப்புறம் it took me lot of time and many years to mind boggling. I think ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களோட உட்கார்ந்து எவ்வளவோ பேசுவேன், இல்லாத கேள்விலாம் கேட்டுட்டே இருப்பேன். ஆமா. பட் இப்போ ஒரு டிசிப்ளின், மைண்டுக்கு ஒரு டிசிப்ளின். I know what I should do or what I should not do. Whichever side we do. Both the sentences are according to the mind. From the standpoint of mind. அதனால வந்து பாராட்டக்கூடாது. எப்படின்னா வந்து ரொம்ப சகஜமாக்கணும். சாதகம் வந்து ரொம்ப சகஜமாகணும். சகஜம்னா என்ன வந்து பேரிருப்புன்றது வந்து ரொம்ப சகஜமா இருக்கு. இந்த ஸ்பேஸையே படைக்கிறவன், ஸ்பேஸ்னால அகாமடேட்டிங் பிரின்சிபல் இல்லையா? அகாமடேஷனை இடத்த கொடுக்கறது தானே வெளி. கரெக்டா? இந்த இடம்ன்றது வெட்ட வெளின்றது என்ன? எல்லாத்துக்கும் இருக்கும் தன்மையை கொடுக்குற ஒரு இது. அதையே படைக்கிறவன் அதை விட ஈஸியா இருக்கணும். இறைவன் ரொம்ப எளியவனா இருக்கணும். ரொம்ப எளியவன் மாத்திரம் ரொம்ப சகஜமா இருக்கணும். அதனாலதான் பிரயத்தனமற்ற சமாதி சித்திக்கிற வரைக்கும் சாதகம் போயிட்டே இருக்கணும். இது வரைக்கும் விசாரம் அப்படின்னு கேட்டா பிரயத்தனமே இல்லாமல் வந்து
தாண்டா இருக்கான் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், இது எதுலையாவது ஈடுபட்டு இருக்கோம். பட் திஸ் இஸ் நாட் தட். இமீடியட்டா நான் இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாதுன்னு வெர்பலைஸ் கூட பண்ண மாட்டான், தெரியவே தெரியும். ஆனாலும் பைத்தியம் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? இதுதான் தெளிவு, இதுதான் தெளிவு. இதுக்கு ஃபுல்லாகவே ஷட்டப். மைண்ட் பாடி மெக்கானிசம் பூரா வந்து டசன் மீன் என்ன விதிக்கப்பட்டதெல்லாம் பண்ணாமல் எஸ்கேப்ஷன் கிடையாது. பண்ணிட்டே வந்து இல்லைன்னு தெரியும். பண்ண வேண்டியதையும் பண்ணிட்டு பண்ணக்கூடாதையும் பண்ணாமல் இருந்துட்டு அது பண்ணும் பொழுதே தெரியுது. அதாவது வந்து இது கிடையாது, இது கிடையாது. இது கான்செப்டுவலைசேஷன் இஸ் கண்டினியூஸ்லி கோயிங் ஆன். இது மாட்டுக்கு இது நடந்துட்டு இருக்கும். ஆனால் இது கிடையாது. அவன் வந்து தோட்டத்துக்கே வரமாட்டான், ஆனா அவன் தான் இது. பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் தன்மைகள்லாம் என்ன பண்றதுன்னா, நான் அவன் இப்படி கிடையாதுன்றதை காமிக்கிறதுக்கு அவைகள் இருக்கு. கெட்டவைகள் இருக்கு, நல்லதுகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், அது இல்லாம இல்லை. கெட்டவைகளை செய்யாமல் இருக்கணும், நல்லவைகளை தேடி செய்யணும். இது ரெண்டும் நடக்கணும். அந்த ரூல்ஸ் ஹோல்ஸ் குட் ஃபார் எட்டர்னிட்டி, ஃபார் எ ஃபினாமினல் வேர்ல்ட், ஃபினாமினல் லிவிங். ஆனா அந்த ரிதம் நடந்துட்டே இருக்கணும். அதை நல்லது பண்ணும் போதும் கூட இது கிடையாது, ஆனா இதையும் மீறினவன் தான் அவன். கெட்டது பண்ணாம இருக்கும்போது சரி, இதுவும் கிடையாது அவன், அதுவும் வந்து அவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டே இந்த ரிதம் மாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். ஆனா இவைகள் கிடையாதுன்றதும் போயிட்டே இருக்கணும். அதுதான் அங்க பேலன்சிங். புரியுதா? அங்க வந்து நின்றுட்டே இங்க வந்து வேலை பண்றோம். இப்படி பெரிய பரபரப்பான ஒரு கல்யாணத்துக்கு வந்து இருக்கிற 7-8 வயசு கொண்ட பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜமாவா விளையாடிட்டு இருப்பாங்க. நேரம் பொழுது தெரியாம 3 நாள் கல்யாணம். 3 நாளும் வந்து ஒத்தனோட ஒத்தன் கட்டி பிடிச்சிட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட போறான். 3 மணி நேரம் கல்யாணம் முடிஞ்ச உடனே. ஆனாலும் அதுக்குள்ள அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ கூடயே இருக்கணும்னு அப்படின்னு பேயா விளையாடுவாங்க. ஆனாலும் வந்து மனசுக்குள்ள என்ன இருக்கும்? இவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க, இருக்காங்க அங்க. இந்த நினைப்பு போகும். புரியுதா? அதான் ராஜஸ்தான்ல இந்த லேடிஸ் வந்து 2 குடம் மேலே வச்சிருப்பாங்களாம் தண்ணி எடுத்துட்டு. எவ்வளவோ 5 கிலோமீட்டர் நடந்து வருவாங்களாம் தண்ணியை பாலைவனத்துல பிடிச்சிட்டு. கையில குழந்தை இருக்குமா, மேல வந்து 2 பானை தண்ணி பூரா இருக்குமா, முடி வச்சிருப்பாங்களாம். அப்படியே நடந்துட்டு வருவாங்களாம். அந்த பக்கத்துல வம்பு அரட்டை நல்லா அடிச்சுட்டு வருவாங்க. 4-5 பேர் 10 பேர் சேர்ந்துட்டு ஊர் கதை எல்லாம் பேசிட்டு வருவாங்களாம். மேலேருந்து ஒரு பொட்டு தண்ணி தழும்பாலாம். அப்புறம் குழந்தையும் கம்ஃபர்டபுளா உட்காந்துருவாங்க இடத்துல. வேலையும் நடக்காது. ஹார்மோனி தெரியுதா? வெளிக்கும் உள்ளுக்கும் ஹார்மோனி இதுதான். வெளியில மாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். பட் இவைகள் அன்று, இவைகள் மட்டுமே அன்று, இவைகளும் அவன், ஆனா இவைகள் மட்டுமே அன்று. பண்ணிட்டு விட்டுடணும். அதனால எங்கேயுமே இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ரெக்கார்டிங்ஸ் கிடையாது, அக்யூசிஷன்ஸ் கிடையாது, எந்த வெர்பலைசிங் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. Who is doing? Why you have done that? காரணம் மூலமா ஒரு வேலை வந்துடுவான். ஏன் பண்ணேன்னா அப்படின்னு கிடையாது. I'm doing because it has to be done. It has come. It has come before me. It has come in front of me. I have to do that. என்ன எல்லாரும் ஏதோ ஒரு சீன்ல உள்ள நுழையிறோம். அறிவு தெளிவும் ஏதோ ஒரு காலத்துல, பக்குவ காலத்துல வந்து உபதேசமா வருது. தட் இஸ் த மொமெண்ட். அவ்வளவுதான். அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டணும். ஸோ இங்க வந்து வெளி ரொட்டீன் ஏதோ சீன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுலலாம் எதையும் எந்த கமெண்ட்ஸும் கிடையாது. ஆனா அதுல நல்லது கெட்டது இருந்துட்டே இருக்கு. நல்லதை முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும், கெட்டதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இவைகள் மட்டுமே அன்று அப்படின்ற உண்மை நல்லா தெரியும். இதை வச்சுட்டு நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸை எப்பெல்லாம் உணர்வு இருக்கோ உடம்பு மூலமா, அப்பெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸும் தொடர்ந்து இருந்ததுன்னா என்ன ஆகும்? சித்த தேடி வந்துடும். எந்த தீர்த்த யாத்திரை போவதாலோ, எந்த சடங்குகள் செய்வதாலோ, எந்த கோவில்களை தரிசிப்பதாலோ, எந்த புனித நீராடுவதாலோ, எதனாலையும் வந்து ஆண்டவனை அடைய முடியாது. அவைகள் என்ன? மன மாசுகளை அகற்றும்.
சித்த சுத்திக்கு தான் உதவும், ஞானத்துக்கு வழி கொடுக்காது. ஆனா சித்த சுத்தி ஞானத்துக்கு கொண்டு போகும். அதனால இவைகள் செய்யப்பட வேண்டியவைகள் இது ஒண்ணுமே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். குழந்தைன்னு வந்ததுனா எல்லாம் பண்ணி ஆகணும். காலத்துல பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணி ஆகணும். ஆன்மீகத்தெல்லாம் எஸ்கேப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். புரியுதா? நான் ஆன்மீகம் இந்த மூமெண்ட்ல பக்தி, அது ஆன்மீகவாதி, ஐசோலேஷன் ப்ராசஸே கிடையாது. இதெல்லாம் ட்ரிக் ஆஃப் மைண்ட். இட் இஸ் ட்ரிக் ஆஃப் த மைண்ட். இங்க ஐசோலேஷனே கிடையாது, எக்ஸ்க்ளூஷனே கிடையாது. இங்க வந்து எக்ஸ்டென்சிவ் அவேர்னஸ், எக்ஸ்டென்சிவிட்டி, கண்டினியூஸா, நோ பிக் அண்ட் சூஸ். சாய்ஸ் வந்தா சென்டர் வந்துடும். சென்டர் வந்து தானே லைஃப் அண்ட் டிஸ்ட்ரைக் முடிஞ்சது. சரி, புரியுதுங்க? Perseverance will lead. Perseverance will. அதாவது நத்திங் இஸ் நத்திங் நீட் பி லேபிள்டு. சிம்பிளி கெட் அலாங் வித் தட். ஒண்ணுமே, அதாவது இது பண்ணியிருக்கேன்னு கூட தெரியும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். பழக்கம் ஆற வரைக்கும் அகைன் அண்ட் அகைன். நான் இவ்வளோ நேரம் பேசினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மறந்து போய் அப்படியே யோசிச்சுட்டே போவேன். நீங்க சொன்னது எல்லாம் டக்குன்னு ஒருத்தங்க 2 வீலர் கிட்ட வருவாங்க கார்கிட்ட, அப்படி பண்ணிட்டு அப்படியே போவேன். நீங்க வேற எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆச்சு நேற்று தான் நான் பார்த்தோம், அந்த தாட் வரும். அங்கே அந்த ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸ்ல வீட்டுக்கு வரும், அந்த மாதிரி எங்கே போவோம். தென் சடன்லி ஐல் பிகம் அவேர். இதுல நடுவில் ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்திருப்பேன் நான். எப்படா ஓட்டுன்னு வந்தேன், இது டேஞ்சரஸ் ஆச்சு, அந்த தாட் வரும். நெக்ஸ்ட் இது மூலமா இல்ல இப்ப தெரியறது இல்ல உனக்கு. இந்த மாதிரி அசோசியேட்டிவ் திங்கிங்ல அப்படியே ஐ எம் ட்ரிஃப்டிங் அவே வித் த ஃப்ளோ அப்படின்னு எல்லாம் இப்போ அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது இல்ல. தெரிய ஆரம்பிச்சாலே இட் வில் நாட் ஹேப்பன் அகைன். தெரிஞ்சு தப்பு பண்ண முடியாது. இங்க நீங்க இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாஸும் மேப்பிங்குள்ள வந்துடுறதோ அவேர்னஸ்ல, நாட் ஃப்ரம் எ சென்டர், இட்ஸ் எ ப்ராட் அவேர்னஸ், எக்ஸ்டென்சிவ் அவேர்னஸ்ல அதில் எல்லாம் வாட்ச் பண்ணுறோம் வித்தவுட் எனி ஜட்மெண்ட். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இட் வில் டேக், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன். இது அதுக்கு வந்து ஸ்லீப்பு, முழிச்சுட்டு இருக்கோம், முழிச்சிக்கல அப்படின்லாம் கிடையாது. நீங்க எங்க பண்ணாலும் அங்கேருந்து அது மட்டும் போயிட்டே இருக்கும், தூக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்கும். அது growth, it will be a phenomenal growth. ஆமா, சம்சார விருட்சத்தை வேரோட எடுத்துருமா அது. புரியுது? ஒரு ஜென் கதை இருக்கு. ஜஸ்ட் வாண்ட் டு ரிமெம்பர் தட். ஒரு ஜென் மாங்க் இருந்தார், அது நம்ம ரிஷி மாதிரி, சேஜ் மாதிரி. அவர் வந்து என்ன சொன்னார்னா, எல்லா சிஷியர்களையும் பார்த்துட்டு, இப்போ முடிச்சுட்டேன் என் டீச்சிங்கு, இப்போ நான் மெடிடேஷன் பண்ணுறேன், கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துக்குவான்னு எல்லாரையும் அனுப்பிச்சாரன். அங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆறு. சரி, அந்த பசங்க போனாங்க. 2 நிமிஷத்தில் வந்தாங்கன்னா பார்த்தா இவர் இஸ் கான் இன்டு டீப் மெடிடேஷன், எல்லாம் மறந்தே போச்சு. அவர் ஆல்மோஸ்ட் சமாதி ஸ்டேட்டில். இதே மாதிரி 3 வருஷம் காத்திருந்தாங்க. 3 வருஷம் கழிச்சு அவர் முழிப்பு வந்து, என்ன 3 இவ்வளோ நேரம் ஆச்சு நான் தண்ணி கேட்டு, இன்னும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறேன். இந்த கதை இங்கேயே முடியாது. இதில் என்னன்னா, அவர் என்ன சொல்றான், என்னதான் நீ டீப் ஸ்டேட்ல போனாலும், அன்லெஸ் யூ டோட்டலி கில் தட் ஐடென்டிஃபிகேஷன், அது 3 வருஷம் இல்லை 3 ஜென்மம் ஆனாலும் வரும். தட் ஐடென்டிஃபிகேஷன் வில் கம். யூ ஹேவ் டு வாட்ச் பண்ணி அதை கில் பண்ணணும். கோர்ஸ் இன் மிராக்கிள்ஸ்ல இந்த கதை வருது, ஜென்னோட கதை. அதாவது இது மாதிரி நிறைய இருக்கு. அதாவது தவம் பண்ண போனவெல்லாம் ஒருத்தன் வந்து ஒரு ராஜா கிட்ட போய், நான் என்னை காற்று இல்லாத இடத்துல அடைச்சி நான் தவம் பண்ணுறேன், எனக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நான் உயிரோடு இருப்பேன். அப்போ வந்து நான் அவன் சேலஞ்ச் பண்ணுறான், அது மாதிரிலாம் இருக்க முடியாதுன்றான். இல்லை நான் இருக்கேன், என்னை புதைச்சி மேலே போட்டு மூடிடு, நான் 3 வருஷம் கழிச்சு நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு அவனுக்கு ஹார்சஸ்னா ஆசையா, எனக்கு உன்னுடைய லாயத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு 50-100 ஹார்ஸ் வேணும், தாராளமாக நான் கொடுக்குறேன், நீ இதை மாத்திரம் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தானா. இன்சிடென்டலி என்ன ஆகிப்போச்சு, இவன் போன 1 வருஷத்துக்குலாம் எனிமி ராஜா படையெடுத்து வந்து நாடே மாதிரி போய் சூறையாடப்பட்டு யாரோ வாழ்ந்து வர வச்சாங்க. 3 வருஷம் இல்லை, இவருக்கு எப்படி அளக்க முடியும்? அதனால woke up after meditation about 30-40 years after. அப்படி எழுந்து பார்க்கும்போது அங்கே வந்து யாரோ ஒருத்தன் வந்து வீடு கட்டுறதுக்கு அப்படி இடிச்சுட்டு இருக்காங்க. இடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவரை எழுப்பினா, எழுந்தணுன்னே எங்க ராஜா, அந்த ராஜா பேரை சொல்லி எனக்கு இது வேணும் அப்படின்றாரு. ஆனால் ராஜாவாது இப்பெல்லாம் டெமோக்ரஸி இருந்துருக்கியா, ராஜாவே கிடையாது அப்போ அப்படின்னு அவன் சொன்னாலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா,
அந்த மைண்ட் வந்து இட் இஸ் எக்ஸிஸ்டிங் பிகாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல்வேஸ் டூ ரிலேட்டிவ். It sustains, it lives, it constructs itself out of opposite. சார்பு நிலை. அதனாலதான் நம்ம கிட்டயே ஏதோ ஒரு பயம் வரும், அதை பத்தியே இது ஏதோ நம்ம தாட்டே வந்து அதை இது பண்ணும். நீ பயப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். உன்னிப்பா கவனிச்சேன்னா அதெல்லாம்